3 லட்சம் ஏக்கரில் மானாவாரி நிலங்களில் கோடை உழவை ஊக்குவித்திட ஹெக்டேருக்கு 2000 ரூபாய் வீதம் மானியம் அளிக்க 24 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பேரவையில் வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்த அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் இந்தியாவில் வேளாண் துறையில் தமிழ்நாடு 2வது இடத்தில் இருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். டெல்டா அல்லாத மாவட்டங்களில் பயிர் சாகுபடி அதிகரிக்கும் சிறப்பு தொகுப்பு திட்டத்திற்கு பட்ஜெட்டில் 102 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதை தெரிவித்த அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தரமான விதைகள் வழங்க 52 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக கூறினார். தமிழ்நாடு முழுவதும் 1000 இடங்களில் முதலமைச்சர் உழவர் நல சேவை மையம் அமைக்க 42 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மண்ணுயிர் காப்போம் திட்டம் 146 கோடி ரூபாய் செலவில் இந்த ஆண்டும் செயல்படுத்தப்படும் என்று பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண்மையை நம்பியுள்ள நிலமற்ற தொழிலாளர்கள் விபத்தில் இறந்தால் வழங்கப்படும் நிதி உதவி 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இயற்கை மரணத்துக்கான நிதி உதவி 20,000 30,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பால் கொள்முதலை அதிகரிக்க 5000 சிறிய பால் பண்ணைகள் அமைக்கப்படும் என வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறிய பால் பண்ணைகளை அமைக்க 4 விழுக்காடு வட்டி மானியம் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிராமங்களில் உள்ள ஏழை மகளிர் நாட்டுக்கோழி பண்ணை அமைக்க 6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கிராம பெண்களை தொழில் முனைவோர்களாக உருவாக்கும் ஒரு பகுதியாக பட்ஜெட்டில் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான், சீனா உள்ளிட்ட நாடுகளில் வேளாண் தொழில்நுட்பத்தை அறிந்து கொள்ள 100 விவசாயிகள் வெளிநாடுகளுக்கு அழைத்து செல்லப்படுவார்கள் என அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கூறினார். இதன் மூலம் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்தில் சாகுபடியை பெருக்க முடியும். முதலமைச்சர் மண்ணுயிர் காப்போம் திட்டத்திற்கு 146 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். கடந்த ஆண்டு தொடங்கப்பட்ட இத்திட்டத்தின் கீழ் பசுந்தாள் உரவிதைகள் விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது. விவசாயிகளுக்கு தமிழ்நாடு அரசு தொடர்ந்து இலவச மின்சாரம் வழங்கி வருகிறது. இதற்காக வரும் நிதியாண்டில் 8186 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக பட்ஜெட்டில் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்தார். கரும்புக்கான ஊக்கத்தொகையை 215 ரூபாயிலிருந்து 349 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கூறினார். இன்று தாக்கல் செய்யப்பட்ட வேளாண் பட்ஜெட்டில் இதை தெரிவித்தவர் கரும்பு டன் ஒன்றுக்கு இனி 3500 ரூபாய் வழங்கப்படும் என்றார். வேளாண் பட்ஜெட்டில் கடந்த ஆண்டை விட 3000 கோடிக்கு மேல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக வேளாண்மை துறை செயலாளர் தட்சிணாமூர்த்தி கூறினார். அனைத்து பயிர்களுக்கும் முக்கியத்துவம் அளிக்கும் வகையிலும் அனைத்து மாவட்டங்களை உள்ளடக்கி வேளாண்மை பட்ஜெட் தயார் செய்யப்பட்டுள்ளது என்றார் அவர். அதிமுக மூத்த தலைவர் கே.ஏ. செங்கோட்டையன் கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து 2வது நாளாக சந்திக்காமல் புறக்கணித்தார். அதே சமயம் சபாநாயகர் அப்பாவுவை அவரது அறையில் சந்தித்து பேசியது அதிமுகவில் சலசலப்பை ஏற்படுத்தியது. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தன்னை சந்திக்காமல் தவிர்ப்பது குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு அவரிடம்தான் இதை கேட்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி பதிலளித்தார். தான் யாரையும் எதிர்பார்ப்பதில்லை என்றவர் தனிப்பட்ட பிரச்சனைகள் குறித்து கேள்வி கேட்க வேண்டாம் என்றார். காஞ்சிபுரத்தில் பிரபல ரவுடி வசூல் ராஜா நாட்டு வெடிகுண்டு வீசி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 10 பேர் கைது செய்யப்பட்டனர். கடந்த 11ஆம் தேதி நடந்த தாக்குதலில் கைதான இவர்களில் 4 பேருக்கு கை கால் முறிவு ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஹிந்தி வேண்டாம், ஆனால் பாலிவுட்டில் இருந்து வரும் பணம் மட்டும் வேண்டும் என்று தமிழ்நாடு அரசியல்வாதிகளை விமர்சித்த ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணுக்கு நடிகர் பிரகாஷ்ராஜ் பதிலடி கொடுத்துள்ளார். இந்தியை திணிக்காதீர்கள் என்று கூறுவதால் பிற மொழியை வெறுக்கிறோம் என்று பொருள் கிடையாது என்று அவர் கூறினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.